ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் புதுசாக நான் வீடியோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் போயிருங்க, லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் 15 days ஸ்டடி பிளான் அண்டு 11th போட்டோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்டு இப்போ இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தேன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு அண்டு மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு. ஸோ தமிழ் மீடியம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவா. ஸோ மேக்ஸு ஃபிசிக்ஸ்லாம் மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு பயாலஜிலாம் நான் போகிறோம்பா, எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் போகிறோம். ஸோ எல்லாம் ஒரே நாளில் போட முடியாது, ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோங்க என்னுடைய சுச்சுவேஷன். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி போடுறதுக்கு ஒரு ஒன் டே ஆகிடுது, ஒரு இதுவும். ஸோ அதனால புரிஞ்சுக்கின்னு ஸோ தயவுசெய்து கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின் அது வரைக்கும் படிக்க வேண்டும் நான் பணிவுடன் கேட்டுக்கொண்டுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான 2025-2026க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துருவோம். ஓகே, ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark அண்டு 5 mark கொஷின். ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குதாப்பா? ஸோ யூனிட் 1ல் இன்சைடு கொஷின்ஸ் எது கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சைடு கொஷின் இது வந்து பார்த்தா 2 தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமன் தான்ப்பா. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் போன வாட்டியே குரூப் சாட்டில் வந்து பார்த்தா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் தமிழ் மீடியம் இல்லையா சார் அப்படின்னு. கண்டிப்பாக உண்டு. ஸோ நான் கெமிஸ்ட்ரி மட்டும் வந்துட்டேன். ஓகே, ஸோ இதில் வேணாம். ஸோ இதில் வந்து பார்த்தா தமிழ் மீடியம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சைடு கொஷின் மட்டும் இங்கே 3 mark 1.8.3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ அதை பண்ணுவீங்க, ஓகேவா? மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், ஓகேவா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு, ஓகே. அண்டு ரெண்டாவது வேணால் 3 mark டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த கொஷின் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தா ஷார்ட் ஆன்சரில் 3வது கொஷினாக வரும் பாருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஓகேவா? உங்களுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இது இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். 2 mark ரோம் லெட்டர் 2வில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 1 minute, ஓகேவா? இப்போ ஆடியோ கிளியராக கேட்குதாவா? ஸோ 2 mark எது கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 5th 6th 7 8 9 10 15 17 18 19 20 21. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஓகேவா? இந்த கொஷின்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஃபிசிக்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸுன்னு இல்லை, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கொடுக்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதை வந்து யாருமே மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ 15 days ஸ்டடி பிளான் வீடியோ பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து லைவ் செக்ஷனில் இருந்து போய் பாருங்கப்பா, ஓகே? ஸோ எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு புரியும், ஓகே? அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 mark எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோம் லெட்டர் 3ல் 5th 6th 9 10 11 17 18 20, ஓகேவா? 5 mark ரோம் லெட்டர் 3 எத்தனை கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4th 7 11 12 13 22. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஓகேவா? ஸோ பார்த்துங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 2 போயிடும்பா. ஸோ இன்சைடு கொஷின் யூனிட் 2ல் அப்படிங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2.42 புக்கில் பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், 2.5.7 டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் ஆஃப் பொட்டன்ஷியல் மீட்டர், ஓகே? ஸோ புக் பேக் கொஷின்ஸ் யூனிட் 2ல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 mark ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 6th 7 8 11 13 14 15 18 19 20. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்கப்பா. அண்டு 3 mark அப்படின்னு ரோம் லெட்டர்
2ல் 21 ஓகே. அண்டு ரோம் லெட்ரு 3ல் எது 3 மார்க் கேட்பாங்கன்னா 3வது கொஷின் மட்டும்தான், வேறு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. 5 மார்க் அப்படின்னு கேட்கும் போது ரோம் லெட்ரு 3ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th, 6th, 7, 8. ஸோ ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 பார்த்துருவோம். ஸோ யூனிட் 3ல் குவார்ட்டர்லி எக்ஸாம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்சைட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ 2 மார்க்கில் ரோம் லெட்ரு 2ல் எது புக் பேக் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டு, 4th, 6th, 8th, 10, 13, 14, 15, 20. ஸோ நான் ஏன் கீழே அன்லைன் பண்ணி போகிறேன்னா, ஸோ உங்களுக்கு 8th மேலே மறையக்கூடாது, இம்பார்ட்டன்ட் கொஷின் மேலே மறையக்கூடாதுன்றதுக்கு தான் இது பண்ணி வரேன். ஸோ ஓகேவா? அண்டு 3 மார்க்கில் ரோம் லெட்ரு 2ல் என்னென்ன 3 மார்க் கேட்பாங்க அப்படின்னா 9, 16, 18. ஓகே. ஸோ 3 மார்க் தான் ஷார்ட் ஆன்சரில் பொறுத்த வரைக்கும். அதே லாங் ஆன்சரில் 3 மார்க் எத்தனை கேட்பாங்கன்னா அதுலேயும் 3 தான். ஓகே. ஸோ 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11, 14, 15. அதோட 5 மார்க் ரோம் லெட்ரு ஓகேவா? சாரி 5 மார்க் வேணால் வரேன். ஸோ டைப் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுது. ஓகே. ஸோ ரோம் லெட்ரு 3ல் நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரோம் லெட்ரு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் லெட்ரு 3ல் 2, 3, 7, 8, 13, 16. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸு யூனிட் 3ல். ஓகே. ஸோ ப்ராப்ளம்லாம் யூனிட் 4லேருந்து சொல்லுவோம்பா. சாரி யூனிட் 3ல். யூனிட் 4 மட்டும் ப்ராப்ளம்லாம் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4. ஸோ இந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் லாஸ்ட்டில் நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுவேன். ஓகே. யூனிட் 3 ப்ராப்ளம்ஸ் கேட்டிங்கன்னா எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 6th. ஓகே. அண்ட் எக்ஸாம்பிள் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பப்ளிக் எக்ஸாம்லேயே நிறைய வாட்டி கேட்டுக்கிறாங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். 3.2, 3.5, 3.6, 3.8, 3.9, 3.10, 3.14, 3.15, 3.19, 3.22, 3.23, 3.25, 3.24. ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ப்பா. ஸோ ப்ராப்ளம் சம்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பண்ணால் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்லலாம். ஓகேவா? யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு கொஷின்ஸு தமிழ் மீடியம் சரி, இங்கிலீஷ் மீடியம் சரி, 4.1.4ல் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 4.8.4ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இன்சைடு கொஷின்ஸ். ஓகே. புக் பேக் கொஷின்ஸ் ஏதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மார்க்கில் ரோம் லெட்ரு 2ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd, 4th, 6th, 8th, 15, 16, 17, 20. 3 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோம் லெட்ரு 2ல் 7, 10, 16, 4, 7, 23. ஓகேப்பா? ஸோ இது 4 என்ன சார் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிடும்னா ஒரு சில டைமில் 2 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில டைமில் 3 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இன்னும் இதோட பெட்டராக பேசுறதுக்கு இது பண்ணுறேன். ஓகே. 5 மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9, 11, 13, 15, 18, 19. ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேவா? யூனிட் 5 பார்த்துருவோம். ஸோ யூனிட் 5ல் இம்பார்ட்டன்ட் இன்சைடு கொஷின்ஸ் எதுவும் இல்லைப்பா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம். ஸோ ப்ராப்ளம் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th அண்ட் எக்ஸாம்பிள் 5.1, 5.2, 5.3, 5.4 அண்டு புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் கிளியராக தெரியுதாப்பா? ஓகே. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கும்போது 2 மார்க்கில் ரோம் லெட்ரு 2ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th, 6th, 8, 7. ஓகேவா?
ஸோ இந்த 6 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மட்டும் கண்டிப்பாக படிச்சுங்க. யூனிட் 5. ஸோ நான் லாஸ்ட்டில் சொல்கிற மாதிரி ஸ்லோன்னு எல்லாரும் இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, சென்டமெண்ட்னாலும் எப்படி நீங்கள் ஃபிசிக்ஸில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லைன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போட்டுடலாம். ஓகே. ஸோ 3 மார்க்கில் ரோம் லெட்டர் 3ல் 6th கொஷின் 5 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 6 8 9 மற்றோட 6th கொஸ்டின்ஸ் மட்டும் 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 5 மார்க்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் இந்தமாரி மென்ஷன் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் அப்படியே விட்டுருப்பேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்ற இது கொஸ்டின் தான். ஸோ யூனிட் 6 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம். ஸோ யூனிட் 6 உடைய ப்ராப்ளம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 6.6 6.3 சாரி 6.3 6.5 6.9 6.11 6.14 6.15 6.16 6.19 6.22 21 6.22 புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் 1.1 சாரி எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சாரி 4th 6th 7 8 9. ஓகேவா? புக் பேக் கொஷின்ஸை பார்த்துருவோம். ஸோ புக் பேக் கொஷின்ஸை பார்த்துருவோம்பா. புக் பேக் கொஷின்ஸ் கிளியராக தெரியுதா? புக் பேக் கொஷின்ஸ்னு புக் பேக் கொஷின் 2 மார்க்கு என்னென்ன பண்ணோம்? 5th 7 8 10 11 16 22 23 25 27 28 29 30. ஸோ இது மட்டும் சரி யூனிட் 6 மட்டும் பிக் சாப்டர். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூனிட் 6லேருந்து தான் அதிகமாக கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் சரி. ஸோ எது வந்தாலும் ஸோ அதை மட்டும் யூனிட் 6 மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு 3 மார்க்கில் எது 2 மார்க் கேட்பாங்க. சாரி 3 ரோமில் 2ல் எது 3 மார்க் கேட்பாங்கன்னா செகண்டு தேர்டு 4th 9 12 21 26. ஓகேப்பா. 5 மார்க்கு ரோமில் 3ல். ஸோ இது ஒரு சில டைமில் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிடுப்பா. டைப் பண்ணும்போது கரெக்டாக வந்து ரிட்டன் நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது இட்ஸ் ஓகே. ஸோ ரோம் லெட்டர் 3ல் 5 மார்க் எது கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 6th 7 9 10 15. ஓகே. ஸோ இப்போ யூனிட் 1 அண்டு யூனிட் 2 யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை பார்த்துருவோம். ஸோ நான் இங்கேயே போட்டுருப்பேன் பாருங்கள். ஸோ யூனிட் 1உடைய ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 7 10 11 12 14 15. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.1 1.2 1.9 1.4 1.6 1.11 1.12 1.13 1.16 1.17 1.20 1.21 1.22 1.23 1.24. அது யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸில் செகண்டு தேர்டு 4th 7 8 9 10 11 12 14. எக்ஸாம்பிளில் 2.1 2.2 2.3 2.4 2.6 2.8 2.9 2.10 2.11 2.13 2.14 2.18 2.19 2.23 2.24 2.26. ப்ராப்ளம்ஸில் யூனிட் 4ல் எது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு என்னென்னா எக்ஸாம்பிளில் 4.1 4.2 4.4 4.8 4.9 4.10 4.11 4.12 4.13 4.16 4.17 4.19 4.20 4.22 4.24. புக் பேக்கில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 7 8 9 10 13 17 18 19 20. ஓகேவா? ஸோ இதான்ப்பா. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 12th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான வெரி வெரி ரிப்பீட்டடு கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா இதை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ ஓகேவா? இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதனா டவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 minutes ஆச்சு. ஸோ ஆனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணுறேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனி டவுட்டாக இருந்தாலும்
எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே. ஸோ ஓகேப்பா, வீடியோ முடிச்சிடலாம்.